Hello students, welcome to Hiba Maths. Exercise 4.3 9th standardல 4th chapterலேருந்து பார்க்கலாம். இந்த exercise 4.3 நம்ம சால்வ் பண்ண முன்னாடி சர்க்கிள்ஸோட நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, அதை நமக்கு தெரிஞ்சுக்கணும். அது தெரிஞ்சிருந்தால் தான் நமக்கு இந்த சம்ஸ் எல்லாம் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ அது ரொம்ப ஷார்ட்டாக நான் சொல்லிடுறேன். ஒரு சர்க்கிள் இருக்குது நமக்கு அப்படின்னா, இந்த சர்க்கிளில் நடுவில் சென்டர் இருக்கும் இல்லைங்களா. இந்த சென்டரை பாஸ் பண்ணி போகிற லைனை நம்ம எப்போவுமே என்ன சொல்லுவோம், டயாமீட்டர் இல்லைங்களா. சென்டரை பாஸ் பண்ணி போகிற லைன் டயாமீட்டர். சென்டர் பாஸ் பண்ணாமல் வேறு ஏதாவது ஒரு இடத்துல இந்த மாதிரி லைன் வரைஞ்சோன்னா ரெண்டு சைடும் டச் ஆகிற மாதிரி அந்த லைன்ஸ் என்ன சொல்லுவோன்னா கார்டு அப்படின்னு சொல்லுவோம், சரிங்களா. ஸோ இது ஒரு விஷயம். அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு சர்க்கிளில் சென்டர் ஒன்று இருக்குது அண்ட் சென்டர் 0ன்னு எடுத்துக்கலாம். அண்ட் நம்ம சர்க்கம்ஃபரன்ஸில் ஏதாவது ஒரு பாயிண்ட். இப்போது இப்படி ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி எனக்கு ஃபார்ம் ஆகுதுன்னு வைங்க. ஸோ இந்த ஆங்கிள் இந்த ஆங்கிளை விட எப்போவுமே எப்படி இருக்குன்னா டபுள் மடங்காக இருக்கும், சரிங்களா. ஸோ இந்த சஸ்பெண்டட் ஆங்கிளை விட இந்த ஆங்கிள் எப்போவுமே எப்படி இருக்கும், 2 times அப்படின்னு இருக்கும். அதே போல் கீழே இருக்கிற ஆங்கிள் கொடுத்துட்டாங்கன்னா மேலே இருக்கிற ஆங்கிள் எப்படி கண்டுபிடிப்போன்னா 1/2 இன்ட்டு இங்கே என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்களோ அது, சரிங்களா. ஸோ நமக்கு எப்போவுமே சர்க்கிளில் இருக்கிற ஆங்கிள் கண்டுபிடிக்கணுன்னா 1/2 பண்ணணும் இந்த ஆங்கிள் கூட. கீழே இருக்கிற ஆங்கிள் கண்டுபிடிக்கணும்னா மேலே இருக்கிற ஆங்கிளோட இன்ட்டு 2 பண்ணுவோம், சரிங்களா. அடுத்து இது செகண்ட் ப்ராப்பர்ட்டி. தேர்ட் ப்ராப்பர்ட்டி என்னென்னு பார்த்தோன்னா, ஒரு ட்ரையாங்கிளில் சென்டர் இல்லாமல் வேறு இடத்துல இருக்கிற ஒரு லைனில் எத்தனை ட்ரையாங்கிள் நீங்கள் வரைஞ்சாலும் அந்த ட்ரையாங்கிளோட ஆங்கிள்ஸ், இது ஃபஸ்ட் ஆங்கிள், செகண்ட் ஆங்கிள், தேர்ட் ஆங்கிள் எல்லாமே எப்படி இருக்குன்னா ஈக்குவலாக இருக்கும். ஃபஸ்ட் ஆங்கிள் ஈக்குவல் டு செகண்ட் ஆங்கிள், தட் இஸ் ஆல்சோ ஈக்குவல் டு தேர்ட் ஆங்கிள். இப்போ இது 40னா இதுவும் 40, இதுவும் 40, இதுவும் 40. ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம செய்ய போகிறோம். இந்த 3 ப்ராப்பர்ட்டி ரொம்பவே முக்கியம் நம்ம செய்கிறதுக்கு. அண்ட் இன்னொரு ப்ராப்பர்ட்டி என்னென்னா, ட்ரையாங்கிளோட இன்டீரியர் ஆங்கிள் ஆட் பண்ண எனக்கு என்ன கிடைக்கணும், 180 டிகிரி. எல்லா ஆங்கிளையும் ப்ளஸ் பண்ணால் எனக்கு 180 கிடைக்கணும். ஸோ இந்த 4 விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுதான் ஒரு சம்லேயும் செய்வோம். ஃபஸ்ட்டு சம் சால்வ் பண்ணலாம். The diameter of the circle is 52 cm and the length of one of its chord is 20 cm. Find the distance of the chord from the center அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இந்த டயக்ராம் நம்ம கொஷின் வச்சு தான் வரையணும். அதனால தான் நான் சும்மா ரவுண்ட் மட்டும் போட்டிருக்கேன். நான் கொஷின் படித்து செய்கிறேன். முதல்ல டயாமீட்டர் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு டயாமீட்டர் வரைஞ்சிடலாம். டயாமீட்டரோட ஃபுல் லென்த் எவ்வளோன்னு பார்த்தோன்னா 52. இது கண்டிப்பாக சென்டரை தான் பாஸ் பண்ணி போகணும். அடுத்தது த லென்த் ஆஃப் ஒன் ஆஃப் இட்ஸ் கார்டுன்னு சொல்லியிருக்காங்க. கார்டுனா இந்த சென்டரை தவிர வேறு எங்கே வேணால் நீங்கள் வரையலாம். கீழே வரையலாம், இப்படி சைடில் வரையலாம், நீங்கள் எங்கே வேணால் வரையலாம். தட் இஸ் 20 cm அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ கார்டோட லென்த் எவ்வளோ, 20 cm. இப்போ என்ன கேட்குறாங்கன்னா, ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் ஆஃப் த கார்ட் ஃப்ரம் த சென்டர். இது கார்ட், இது சென்டர், இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் என்ன, அதுதான் நான் கண்டுபிடிக்கணும். ஸோ இதை வச்சு நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தோன்னா, நான் இப்போ என்ன பண்ண வரேன்னா, இந்த சென்டர்லேருந்து இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, இதை நான் இப்போது ஜாயின் பண்ணுறேன், சரிங்களா. சென்டர்லேருந்து இந்த இடத்த ஜாயின் பண்ணுறேன். ஸோ முதல்ல நம்ம டயாமீட்டருக்குலாம் நேம் எழுதிடலாம். இதை ஏபின்னு எடுத்துக்கலாம், கார்டை சிடின்னு எடுத்துக்கலாம், இது சென்டராக இருக்கிறது ஈன்னு எடுத்துக்கலாம், சரிங்களா. இந்த இடத்த கண்டுபிடிக்கணும். இந்த இடம் தான் நான் கண்டுபிடிக்கணும். அப்போ இந்த இடமும் எனக்கு தெரிஞ்சிருக்கணும் இல்லையா. இது ஃபுல் லைன் 52னா 52ல் பாதி இடம் இந்த இடம் வந்துடுமா. ஓபி 52லேருந்து பாதி. அண்ட் ஓபியும் ஓடியும் ஈக்குவல். ஏன்னா சென்டர்லேருந்து சர்க்கிளை தொடுறது ரேடியஸ். அப்போது எந்த இடத்துல ரேடியஸை மெஷர் பண்ணாலும் ஒரே மாதிரி தானே இருக்கும். கண்டிஷன் என்ன, பாயிண்ட்லேருந்து சர்க்கிளில் தொடரும். அதுதான் நம்மளோட கண்டிஷன். ஸோ ஃபஸ்ட்டு ஓடி என்னென்னு கண்டுபிடிச்சிடலாம். OD is equal to AB divided by 2. இது full AB, அது divided by 2. That is 52 divided by 2. 2 2s are 4, balance 1, 2 6 are 12. So இந்த இடம் 26 cm. OB 26 cm னா ODயும் என்னது 26 cm. இப்போ CDயில் பாதி தானே ED, கரெக்ட் தானே. சிடி ஃபுல்லாக, சிடியில் பாதி நம்ம செஞ்சே பார்க்க வேணாம், எழுதிடலாம் 10. ஏன்னா 20 divided by 2 10. இப்போ இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளை நான் இப்போ பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த சைடு கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இது O, இது D. ஓடின்றது ஹைப்போட்டெனஸ். ஸோ பை பித்தாகரஸ்
தியரம். பித்தாகோரஸ் தியரமில் எப்போவுமே இந்த ஸ்லாண்டாக இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் இந்த சைடு வரணும். ஓடி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு இந்த ரெண்டு பக்கத்தையும் ப்ளஸ் பண்ணும். ஓஇ ஸ்கொயர் ப்ளஸ் இடி ஸ்கொயர். எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, டயக்ராம் வச்சு வரையணும். ஏபிசி எப்படி மாற்றினாலும் பரவாயில்ல, ஸ்லாண்ட் ஹைட்டோட ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ரெண்டு பக்கம் பேலன்ஸ் இருக்கிற ரெண்டு பக்கத்தோட ஸ்கொயர் பண்ணிவிட்டு ப்ளஸ் பண்ணணும். சரியா? இப்போ ஓடி ஸ்கொயர் நமக்கு தெரியும். ஓடி ஸ்கொயர் வந்து 26 ஸ்கொயர், தட் இஸ் ஈக்குவல் டு ஓஇ ஸ்கொயர் நம்ம தான் கண்டுபிடிக்கணும் அதை, ப்ளஸ் இடியோட வேல்யூ எனக்கு தெரியும் 10 ஸ்கொயர். கரெக்டாக? இப்போ இது வந்து 26 × 26 நான் சைடில் செஞ்சு காமிக்கிறேன். எனக்கு ஆன்சர் தெரியும், பட் உங்களுக்காக 6 6 ஆர் 36, 6 பேலன்ஸ் 3, 6 2s ஆர் 12, 12 + 3 15, 0 எழுதிடலாம். 2 6 ஆர் 12, பேலன்ஸ் 1, 2 2s ஆர் 4, 4 + 1 5. ஸோ ஆன்சர் என்ன? 6 7 5 + 1 6, 676 கிடைக்குது. 676 இஸ் ஈக்குவல் டு ஓஇ ஸ்கொயர் ப்ளஸ் 10 ஸ்கொயர் எப்படி எழுதலாம்? 100ஆ? 10 × 10 100 ப்ளஸ் 100 ஈக்குவல் டு அதர் சைடு வரும்போது -100, தட் இஸ் ஈக்குவல் டு ஓஇ ஸ்கொயர். ஸோ இப்போ இதுலேருந்து 100 போச்சுன்னா ஈஸி இல்லையா? 6 - 1 is 5. ஸோ 576 இஸ் ஈக்குவல் டு ஓஇ ஸ்கொயர். அடுத்த லைனில் ஸ்கொயர் வந்து இந்த சைடு வரும்போது என்னவா மாறிடும்? ஸ்கொயர் ரூட்டாக மாறிடுமா? 576 × ஓஇ. இப்போ இந்த 576 நம்ம லாங் டிவிஷன் படி செஞ்சு பார்க்கலாம். 576, 2 2s ஆர் 4, 5 - 4 1. ஸ்கொயர் ரூட் எடுக்கிறோன்னா ரெண்டு நம்பரையும் இறக்கணும். 7 6. இதை இன்ட்டு 2 பண்ணணும் இல்லையா? 2 2s ஆர் 4. இங்கே 6 இருக்குது, அப்போ நான் இன்னொரு 4 மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். 4 4s ஆர் 16, பேலன்ஸ் 1, அகெயின் 4 4s ஆர் 16 + 1 17. ஸோ ஸ்கொயரோட வேல்யூ என்ன? 24. ஸோ 24 சென்டிமீட்டர் தான் நம்ம ஓஇ. ஓஇன்னா என்னது? டிஸ்டன்ஸ் ஆஃப் த கார்ட் ஃப்ரம் த சென்டர் இல்லையா? நீங்கள் அது ஃபுல்லாக எழுதிட்டு கூட எழுதலாம். டிஸ்டன்ஸ் இல்லை, தேர்ஃபோர் த distance between chord and center is 24 centimeter. இந்த மாதிரி நீங்கள் ஸ்டேட்மெண்ட் கூட எழுதிக்காங்க. சரிங்களா? இதே மாதிரி எழுதிடலாம். ஸ்டேட்மெண்ட் வேணால் the distance between chord and the center is 24 centimeterனு எழுதிடலாம். புரியுதுங்களா? சம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது இல்லையா? செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாம். எக்ஸசைஸ் 4.3 4th chapter 9th standard maths. The chord of length 30 cm is drawn at the distance of 8 cm from the center of the circle. Find the radius of the circle அப்படின்னு கேட்டிருக்காங்க. முதல்ல ஒரு கார்டு கொடுத்துருக்காங்க, லென்த் வந்து 30. ஸோ இது சென்டர். கார்டுன்னா என்ன சொல்லியிருக்கேன்? சென்டரில் பாஸ் பண்ணவே கூடாது, வேறு எங்கே வேணால் பாஸ் பண்ணலாம். அண்ட் கார்டோட லென்த் வந்து 30 cm கொடுத்துட்டாங்க. அண்ட் டிஸ்டன்ஸ் ஆஃப் 8 cm ஃப்ரம் த சென்டர் ஆஃப் சர்க்கிள். சென்டர் ஆஃப் சர்க்கிள்லேருந்து அந்த கார்டுக்கு நான் டிஸ்டன்ஸ் பார்த்தேன்னா எனக்கு 8 cm இருக்கான். இப்போ என்ன கேட்குறாங்க? ஃபைண்ட் த ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள். ரேடியஸ்னால் என்ன சொன்னேன்? நடு பாயிண்ட்லேருந்து சர்க்கிளை தொடணும். அப்படி தொட்டால் அது என்னது? ரேடியஸ் ஆர். இதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அண்ட் இதை ஓ, இது வந்து ஏபின்னு எடுத்துக்கலாம் கார்டை, இந்த இடம் வந்து சின்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போது இது வந்து பித்தாகோரஸ் தியரமில் நான் சால்வ் பண்ணலாம். ஏன்னா இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் இது 30, ஃபுல் லென்த் 30னா சிபி மட்டும் தனியாக என்ன இருக்கும்? 30 / 2 is 15. டயக்ராம்லேயே நம்ம எழுதிடலாம். அது தனியாக ஸ்டெப்பு செய்யணும்னு இல்லை, வேணால் நான் எழுதுகிறேன். அதுக்கப்புறம் ஓசி இருக்குது, ஓபி ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ சிபி is equal to ஏபி / 2, தட் இஸ் 30/2. 30/2னா நமக்கு தெரியும் இல்லையா? 15 cm. இது எழுதணும்னு இல்லை, பட் உங்கள் அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் எழுதுகிறேன். இப்போ இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் பை பித்தாகோரஸ் தியரம். பித்தாகோரஸ் தியரம் படி நான் என்ன சொல்லலாம்? நான் எப்போவுமே என்ன சொன்னேன்? ஸ்லாண்ட் ஹைட் தான் ஃபஸ்ட் எழுதணும். ஓபி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு, அதுக்கப்புறம் ஓசி ஸ்கொயர் ப்ளஸ் இங்கே என்ன இருக்குது? சிபி ஸ்கொயர். இதை மறக்கவே கூடாது எப்போவுமே. இது வந்து டயக்ராம் வச்சு எழுத தெரியணும். ஓபியோட வேல்யூ என்ன? ஆர் ஸ்கொயர் தான் கண்டுபிடிக்கணும். ஓசியோட வேல்யூ 8 ஸ்கொயர். சிபியோட வேல்யூ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? 15 கொடுத்துருக்காங்களா? ஸோ 15 ஸ்கொயர். ஆர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 8 8s are 64 ப்ளஸ் 15 × 15 225. இருந்தாலும் செஞ்சு பார்க்கலாம். 5 5s are 25, 5 பேலன்ஸ் 2, 5 1s are 5 6 7, 1s ஒரு 0, 15 1 time 15, 5 2 balance 1 1 + 1 2, 225.
ஸோ ஆர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 225 கூட நான் 64 என்ன பண்ண போகிறேன், ஆட் பண்ண போகிறேன். 5 + 4 9, 2 + 6 8 and 289 எழுதியிருக்கேன் பார்த்தீங்களா. ஆர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 289. இப்போ இந்த 289க்கு ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கணும். ஏன்னா ஆர் பவர் ஸ்கொயர் இருக்கிறது அந்த சைட் போனால் என்ன ஆகிடும், ஸ்கொயர் ரூட்டாக மாறிடும் இல்லையா. சைடில் கண்டுபிடிக்கலாமா. 289. இந்த லாங் டிவிஷன் மெத்தட் ஏன் போடுறேன்னா, இந்த மெத்தட் நிறைய பேருக்கு தெரிய மாட்டிருக்கு. இந்த மெத்தட் தெரிஞ்சதுன்னா ஸ்கொயர்ஸ் வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம், ஸ்கொயர் ரூட் எல்லாமே. சரிங்களா. இப்போ 1 எடுத்துக்கலாம். 1 1s are 1. ஸோ 1 - 1 1. இந்த 8 and 9 ரெண்டு நம்பர் கண்டிப்பாக இருக்கணும் ஸ்கொயர் ரூட்டில். அண்ட் மேலே இருக்கிற நம்பர் இன்ட்டு 2 பண்ணணும். அப்போ 2 லாஸ்ட்டில் 9 இருக்குது. அப்போ 7 7s are 49. 7 7s are 49. 9 balance 4. 7 2s are 14. 14 + 4 18 0. ஸோ ஸ்கொயர் ரூட் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 17. ஸோ ஆர் இஸ் ஈக்குவல் டு 17 centimeter. Therefore radius of the circle is 17 centimeter. Find the length of the chord AC where AB and CD are 2 diameters perpendicular to each other. ஸோ ஒரு கார்டோட லென்த் கண்டுபிடிக்கணுமா. ஏபியும் சிடியும் ரெண்டு டயமீட்டராக ரெண்டுமே பர்பண்டிகுலராக கட் பண்ணிக்குதுன்னு சொல்கிறாங்க. அண்ட் ரேடியஸ் ஆஃப் அ சர்க்கிள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 4√2 centimeter. அண்ட் ஆல்சோ ஃபைன் ஓஏசி அண்ட் ஓசிஏ. 3 விஷயம் கண்டுபிடிக்கணும். லென்த் ஆஃப் த கார்டு ஏசி என்ன கண்டுபிடிக்கணும், அப்புறம் ஓஏசி கண்டுபிடிக்கணும், அப்புறம் ஓசிஏ என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஈஸியான ஒரு கொஸ்டின் தான். முதல்ல நான் டயக்ராம் வரைஞ்சிடுறேன். ஃபஸ்ட்டு 2 டயமீட்டர் கொடுத்துருந்தாங்க. டயமீட்டர்னால் சென்டரை பாஸ் பண்ணி போகணும் இல்லைங்களா. ஸோ சென்டர் ஓ, இதை வந்து ஏபின்னு எடுத்துக்கலாம். இந்த டயமீட்டரை சிடின்னு எடுத்துக்கலாம். அண்ட் கார்டு ஏசின்னு கொடுத்துருந்தாங்க இல்லையா. அப்போ இதை ரெண்டை கனெக்ட் பண்ணால் எனக்கு ஏசி கிடச்சிடும். கரெக்டாக. இது வரைக்கும் டயக்ராம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது இல்லையா. அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரேடியஸ். ரேடியஸ்னால் என்ன, சென்டர்லேருந்து சர்க்கிள் எதெல்லாம் தொடுதோ எல்லாமே ரேடியஸ் தான். அப்போ ஓபி ரேடியஸ், ஓஏ ரேடியஸ், ஓசி ரேடியஸ், ஓடி எல்லாமே ரேடியஸ். இப்போதைக்கு நம்மளுக்கு ஓஏ ஓசி மட்டும் எழுதிக்கிட்டால் போதும். 4√2 4√2. இப்போ லென்த் ஆஃப் த கார்ட் கண்டுபிடிக்கணும். இது பர்பண்டிகுலர்னால் இது என்னது 90 டிகிரி தானே. பர்பண்டிகுலர்னாலே 90 டிகிரி. ஸோ இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். பித்தாகரஸ் தியரம் வச்சு ஏசி என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம். எழுதிக்கலாமா. பை பித்தாகோரஸ் தியரம். இப்போ இதுதான் ஸ்லாண்ட் இல்லைங்களா, இதுதான் ஹைப்போட்டெனஸ். அப்போது ஏசி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு இது என்னது ஓசி ஸ்கொயர், இந்த பக்கம் ஓஏ ஸ்கொயர். கரெக்டாக. இப்போ ஏசி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஓசினா 4√2 ஹோல் ஸ்கொயர், ஓஏனா 4√2 ஹோல் ஸ்கொயர்னா ரெண்டுத்துக்குமே ஒரே வேல்யூ தானே. 4க்கு மேலேயும் ஸ்கொயர் வரும், √2க்கும் ஸ்கொயர், ரெண்டுத்துக்குமே இது காமன். ஒரு இதுக்கு மட்டும் செஞ்சுட்டு விட்டுறக்கூடாது. 4 ஸ்கொயர் 16 இன்ட்டு √2 ஸ்கொயர். அப்போ √2 ஸ்கொயரும் கேன்சல் ஆகிட்டு வெறும் 2 மட்டும் இருக்கும். அதே மாதிரி தான் இந்த சைடும் இல்லையா. 4 ஸ்கொயர் வந்து 16, 4 ஸ்கொயர் 16 இன்ட்டு ஸ்கொயர் ரூட்டும் ஸ்கொயரும் கேன்சல் ஆகிட்டு வெறும் 2 மட்டும்தான் பேலன்ஸ் இருக்கும். ஸோ 16 × 2 32, மறுபடியும் 16 × 2 32, 32 ஆட் பண்ணுங்கள். 2 + 2 4, 3 + 3 6. ஸோ ஏசி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 64. 64 இப்போ எதோட ஸ்கொயர் அப்படின்னு பார்த்தோன்னா 8 ஸ்கொயர். 8 8 தான் 64. அப்போ 8 ஸ்கொயர் எழுதலாம். இந்த 2 ஸ்கொயரை கேன்சல் பண்ணிவிடுங்க. அப்போ ஏசியோட வேல்யூ என்ன 8. அதாவது த லென்த் ஆஃப் த கார்ட் ஏசி இஸ் ஈக்குவல் டு 8 சென்டிமீட்டர். இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்டோடு எழுதிடுங்க. அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோன்னா ஓஏசி, இன்னொன்று ஓசிஏ. கரெக்டுங்களா. இப்போது டயக்ராமில் ஒரு கான்செப்ட் சொல்கிறேன் பாருங்கள். இது ஒரு ட்ரையாங்கிள் சரிங்களா. இந்த 90 டிகிரி இங்கே இருக்குது நமக்கு தெரியும். இப்போ இந்த 2 ஆங்கிள் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஒரு ரேடியஸ்னால் 2 சைடுமே ஈக்குவலாக இருக்கா. இதுவும் 4√2 4√2. ஒரு ட்ரையாங்கிளில் 2 சைடு ஈக்குவலாக இருந்தால் அதோட ஆங்கிள்ஸும் எப்படி இருக்கும், ஈக்குவலாக தானே இருக்கும். அப்போ இதை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டால் இதையும் நான் என்ன பண்ண போகிறேன், எக்ஸ்ன்னு எடுத்துக்க போகிறேன். அண்ட் சம் ஆஃப் த ஆங்கிள்ஸ் ஆஃப் ட்ரையாங்கிள் இஸ் 180 டிகிரி. அதை தான் செய்ய போகிறேன்.
ஸோ நம்ம ட்ரையாங்கிள் என்ன இருந்துச்சு ஓஏசி சம் ஆஃப் த ஆங்கிள்ஸ் ஆஃப் ட்ரையாங்கிள் ஈக்குவல் டு 180 டிகிரி. அப்போது 3 ஆங்கிள் என்னென்ன இருந்துச்சு ஒன்று 90 டிகிரி பேலன்ஸ் இருக்க ரெண்டு நான் எக்ஸுன்னு எடுத்துக்கிறேன்னு சொன்னேன் இல்லைங்களா. ஸோ எக்ஸு அப்போ 90 டிகிரி ப்ளஸ் எக்ஸ் டிகிரி ப்ளஸ் எக்ஸ் டிகிரி இஸ் ஈக்குவல் டு 180 சரிங்களா. இப்போ 90 டிகிரி அப்படியே இருக்கட்டும், 2 எக்ஸ் இருக்குது. அப்போது 2x டிகிரி இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. இப்போ இந்த ப்ளஸ் 90 அந்த சைட் போனால் என்ன ஆகிடும் மைனஸ் 90 ஆகிடுமா. 180 டிகிரி மைனஸ் 90 டிகிரி. ஸோ 2x டிகிரி இஸ் ஈக்குவல் டு 180லேருந்து 90 மைனஸ் ஆனால் 90 தான் வரும். அடுத்த லைனில் மல்டிப்ளிகேஷனில் இருக்கிற 2வை நான் என்ன பண்ணுறேன் டிவிஷனில் கொண்டு வரேன். மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறத டிவிஷனில் கொண்டு வரேன். ஸோ எக்ஸ் டிகிரி இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரி டிவைடட் பை 2. 2 4s are 8 பேலன்ஸ் 1 0 and 2 5s are 10. ஆன்சர் என்ன கிடச்சிருக்குன்னா 45 டிகிரி. இப்போ நம்ம 3 விஷயம் கண்டுபிடிச்சிருக்கோம். என்னென்னு எழுதுகிறேன். சொல்யூஷன் எழுதியிருக்கேன் பாருங்கள். லென்த் ஆஃப் ஏசி வந்து 8 சென்டிமீட்டர் அண்ட் 2 ஆங்கிள் கேட்டிருந்தாங்க ஓஏசி இன்னொன்று ஓசிஏ அண்ட் ரெண்டுமே ஈக்குவல்னு நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஸோ எக்ஸோட வேல்யூனா 45. அப்போது ஓஏசி ஆங்கிள் தனியாகவும் 45 டிகிரி தான் வரும் அண்ட் ஆங்கிள் ஓசிஏ பார்த்தோன்னாலும் நமக்கு என்னது 45 டிகிரி தான் ஆன்சர் சரிங்களா. சம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது இல்லையா. 4th கொஸ்டின் பார்க்கலாம். A chord is 12 centimeter away from the center of the circle of the radius 15 centimeter. Find the length of the chord. ரொம்ப சின்ன கொஸ்டின் தான் பாருங்களேன். கார்ட் வந்து 12 சென்டிமீட்டர் அவே ஃப்ரம் த சென்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ முதல்ல ஒரு கார்டு வரைஞ்சிடலாம். இந்த கார்டுக்கு நான் ஏபின்னு எடுத்துக்கிறேன் அண்ட் கார்டு வந்து 12 சென்டிமீட்டர் அவே ஃப்ரம் த சென்டர் அப்படின்னா இந்த டிஸ்டன்ஸ் பிட்வீன் சென்டர் அண்ட் கார்டு இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து 12. நான் மாற்றி இங்கே எழுத போகிறேன் பாருங்கள், அப்படி எழுதிடக்கூடாது சரிங்களா. ஸோ டிஸ்டன்ஸ் பிட்வீன் சென்டர் அண்ட் கார்டு அதுதான் இங்கே சொல்கிறாங்க. கார்டு இஸ் 12 சென்டிமீட்டர் அவே ஃப்ரம் த சென்டர். சென்டர்லேருந்து 12 சென்டிமீட்டர் தள்ளி இருக்குது. அண்ட் த சர்க்கிள் ஆஃப் ரேடியஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ரேடியஸ்னால் என்ன சொன்னேன், சென்டர் பாயிண்ட்லேருந்து நம்ம சர்க்கம்ஃபரன்ஸ் வரைக்கும் இருக்கிறது ரேடியஸ். அது வந்து 15 இல்லைங்களா. எழுதிட்டேன் நான் 15 எழுதிட்டேன். இப்போ நான் என்ன கண்டுபிடிக்கணும், லென்த் ஆஃப் த கார்டு. அப்போ முதல்ல இந்த இடம் கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கப்புறம் இன்ட்டு 2 பண்ணோன்னா 2 பக்கமும் தெரிஞ்சிடும் இல்லைங்களா. ஸோ இதை வந்து ஓஏபி வந்துருச்சு, இங்கே சின்னு எழுதிக்கலாம். ஸோ இப்போ நான் ஃபுல்லாக ஏபி தான் கண்டுபிடிக்கணும். ஆனால் ஏபி எப்படி நான் பிரிச்சிருக்கேன்னா ஏசி ப்ளஸ் சிபி புரியுதுங்களா. ஏபியை 2ஆக பிரிச்சிருக்கேன். இப்போ இந்த இடத்த எக்ஸுன்னு எடுத்துக்கலாம். ஸோ எந்த மெத்தட் யூஸ் பண்ணோன்னா சேம் அதே பித்தாகோரஸ் தியரம் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஏன்னா இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், அதை வச்சு தான் ஒரு சைடு கண்டுபிடிக்க போகிறோம். கண்டுபிடிக்கலாம் இல்லையா. பை பித்தாகோரஸ் தியரம் ஸ்லாண்ட் ஹைட் என்னது ஓபி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஓசி ஸ்கொயர் ப்ளஸ் சிபி ஸ்கொயர். இந்த ஸ்லாண்ட் ஹைட்டு தான் இந்த பக்கம் வரணும், பேலன்ஸ் இருக்க 2 சைடும் இந்த சைடு வந்துடும் சரிங்களா. ஓபியோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க 15 ஸ்கொயர். ஓசியோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க 12 ஸ்கொயர். சிபி ஸ்கொயர் நம்ம தான் கண்டுபிடிக்கணும் இல்லையா. ஸோ அது அப்படியே இருக்கட்டும். 15 ஸ்கொயர் ஆல்ரெடி செஞ்சு பார்த்துட்டோம் 225 அண்ட் 12 ஸ்கொயர் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். நான் ஆல்ரெடி 15 வரைக்கும் எல்லாருமே படிக்க சொல்லியிருக்கேன். ஸ்கொயர்ஸ் மனப்பாடமாக தெரியணும் சரிங்களா. ப்ளஸ் சிபி ஸ்கொயர். இப்போ இந்த ப்ளஸ் 144 இந்த சைடு வந்து என்ன ஆகிடும் மைனஸ் ஆகிடுமா. ஸோ 225 மைனஸ் 144 தட் இஸ் ஈக்குவல் டு சிபி ஸ்கொயர். இங்கே சைடில் செய்யுங்க 225 144 5லேருந்து 4னா 1 இது 1 ஆகிட்டு இது 12 ஆகிடும் 81 கிடைக்குதா. 1 minus 1 0 இல்லையா. ஸோ 81 இஸ் ஈக்குவல் டு சிபி ஸ்கொயர். 81 எதோட ஸ்கொயர் நமக்கு தெரியும் 9 ஸ்கொயர். ஸோ 9 ஸ்கொயரும் ஈக்குவல் டு சிபி ஸ்கொயர். அப்போ ஸ்கொயர் கேன்சல் பண்ணுங்கள். சிபி இஸ் ஈக்குவல் டு 9. ஸோ இப்போது சிபி மட்டும் தான் கண்டுபிடிச்சிக்கோம். நம்மளோட ஆன்சர் என்ன ஏபி தான் கண்டுபிடிக்கணும். ஏபினா சிபி ப்ளஸ் ஏசி அண்ட் சிபி 9னா ஏசியும் என்னது 9 தான். ஏன்னா இந்த கார்டில் பாதி இடம் 9னா இந்த பக்கமும் என்ன இருக்கும் 9, ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணாலே ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஏபி இஸ் ஈக்குவல் டு 9 + 9 9 + 9 எவ்வளோ 18 சென்டிமீட்டர். இதுதான் கார்டு ஏபியோட லென்த்து. சொல்யூஷனில் எழுதலாமா. ஸ்டேட்மெண்ட் இப்படி எழுதிடுங்க. த லென்த் ஆஃப் த கார்டு ஏபி இஸ் ஈக்குவல் டு 18 சென்டிமீட்டர். 5th question பார்க்கலாம். கொஸ்டின் படிக்கிறேன். In a circle AB and CD are 2 parallel chords
with center O and radius 10 cm. இது வரைக்கும் முதல்ல நம்ம ட்ரா பண்ணிடலாம். ஒரு சர்க்கிளில் 2 கார்டு இருக்கான், ஒன்று ஏபி இன்னொன்று சிடி, அண்ட் அது ரெண்டுமே பேரலாக இருக்கான். ஸோ கரெக்டாக பேரலாக தான் வரையணும். அண்ட் ரேடியஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 10 cm கொடுத்துருக்காங்க. முதல்ல அதை நம்ம செஞ்சிடலாமா? ஸோ 2 பேரலல் கார்ட்ஸ்னால் மேலே ஒரு லைன் கீழே ஒரு லைன், இது வந்து ஏபி, இது சிடி. நீங்கள் எப்படி வேணால் எடுத்துக்கலாம், மேலே ஏபி கீழே சிடின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அடுத்த ரேடியஸ் வந்து 10 cm கொடுத்துருக்காங்க. சென்டர்லேருந்து ஏ இது வந்து ரேடியஸ், சென்டர்லேருந்து பி இது ஒரு ரேடியஸ், சென்டர்லேருந்து சி ஒரு ரேடியஸ், சென்டர்லேருந்து டியும் ரேடியஸ். ஸோ இது எல்லாமே என்ன இருக்கணும், ஈக்குவலாக இருக்கணும். 10 10 10 10 கரெக்டுங்களா? அடுத்தது என்ன பார்க்கலாம், சச் தட் ஏபி வந்து 16 அண்ட் சிடி வந்து 12 cm. அப்போ ஏபி மொத்தமாக 16, சிடி மொத்தமாக 12. அடுத்தது டிட்டர்மைன் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த 2 கார்ட்ஸ். 2 கார்ட்ஸ்க்கும் நடுவில் உள்ள டிஸ்டன்ஸ் கேட்குறாங்க. அது எப்படி கண்டுபிடிக்கிறது? இந்த சென்டரில் க்ராஸ் பண்ணி ஒரு லைன் வரைஞ்சிருங்க. ஸோ இதுதான் டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஏபி அண்ட் சிடி. இந்த டிஸ்டன்ஸை தான் நான் கண்டுபிடிக்கணும். ஸோ ரொம்ப சிம்பிள் பார்த்தீங்களா? இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், அதே மாதிரி இந்த பக்கமும் இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இதில் இந்த சைடு பித்தாகோரஸ் தியரம் வச்சு கண்டுபிடிச்சிடலாம், இந்த சைடு பித்தாகோரஸ் தியரம் வச்சு கண்டுபிடிச்சிடலாம். ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணாலே தெரிஞ்சிடும் பார்த்தீங்களா? ஸோ அன்னோன்னு நான் இங்கே எக்ஸ்ன்னு எடுக்கிறேன், மேலே வந்து ஒய்ன்னு எடுத்துக்கிறேன். அண்ட் இது ஃபுல் லென்த்து 16 அப்படின்னா நான் என்ன பண்ணலாம், பாதி பாதி எடுக்கணும்ல, இதை வந்து 8ன்னு எடுத்துக்கலாம். இது ஃபுல் லென்த் 12னால் இது என்னென்னு எடுத்துக்கலாம், 6 அப்படின்னு எடுத்துக்கலாம். கரெக்டு தானே நான் செய்கிறது? இப்போ தனித்தனியாக கண்டுபிடிக்கலாம், நான் செப்பரேட்டாக எடுத்துக்கிறேன் ஒரு ட்ரையாங்கிளையும். அண்ட் இதை வந்து ஈன்னு எடுத்துக்கலாம், இதை வந்து எஃப். ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன ட்ரையாங்கிள் எடுக்கிறேன்னா ஓஇபி, அதை தனியாக வரைஞ்சிடலாம். ட்ரையாங்கிள் வந்து ஓஇபி, இது 10, இது 8, இது வந்து எக்ஸ். கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும், அதனால தான் தனியாக எடுத்து எழுதிக்க சொல்கிறேன். ஸோ அதே தான் பை பித்தாகோரஸ் தியரம். இது எழுதிடணும், எல்லாத்துக்குமே இது எழுதணும். அடுத்த லைனில் ஸ்லாண்ட் ஹைட் எது, ஓபி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஓஇ ஸ்கொயர், இந்த சைடோட ஸ்கொயர் ப்ளஸ் இபி ஸ்கொயர், இபி ஸ்கொயர். புரியுதுங்களா? ஸ்லாண்ட் ஹைட் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஓஇ ஸ்கொயர் ப்ளஸ் இபி ஸ்கொயர். இப்போ எல்லாத்துக்கும் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணலாமா? ஓபினா 10 ஸ்கொயர், ஓஇனா எக்ஸ் ஸ்கொயர் நம்ம தான் கண்டுபிடிக்கணும், இபின்றது 8ஓட ஸ்கொயர். கரெக்டுங்களா? ஸோ 10 ஸ்கொயர் என்னது 100 தெரியும், எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே எழுதிடலாம். 8 ஸ்கொயர் 8 8 ஆர் 64. இப்போ ப்ளஸ் 64 இன்சைட் வந்து என்ன ஆகும், மைனஸ் 64. ஸோ 100 மைனஸ் 64 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர். 100லேருந்து 64 மைனஸ் பண்ணணும். இது 10, இது 9, 10 minus 4 6, 9 minus 6 வந்து 3. ஸோ 36 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர். 36 இதோட ஸ்கொயர் 6 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர். அப்போ ஸ்கொயர் ஸ்கொயர் என்ன பண்ணிடலாம், கேன்சல் பண்ணிடலாமா? அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன கிடச்சிருக்கு, 6 cm. இது வந்து ஒரு பக்கத்தோடு தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம், இதுதான் 6ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த பக்கம் இருக்குது இல்லையா? ஸோ இந்த ட்ரையாங்கிளை நான் தனியாக வரைஞ்சிக்கிறேன். ஸோ நான் தனியாக அந்த ட்ரையாங்கிள் எழுதியிருக்கேன் பார்த்தீங்களா? ஓஎஃப்சி, ஓசி ரேடியஸ் 10, எஃப்சி வந்து 6 அண்ட் ஒய் நம்ம தான் கண்டுபிடிக்கணும் இல்லையா? ஸோ பை பித்தாகோரஸ் தியரம் ஸ்லாண்ட் ஹைட் என்னது, ஓசி, ஓசி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஓஎஃப் ஸ்கொயர் ப்ளஸ் எஃப்சி ஸ்கொயர். ஓசியோட வேல்யூ என்ன 10 ஸ்கொயர், ஓஎஃப் என்ன ஒய் ஸ்கொயர் நம்ம தான் கண்டுபிடிக்கணும், எஃப்சியோட வேல்யூ என்ன 6 ஸ்கொயர். ஸோ 10 ஸ்கொயர்னால் என்னது 100, ஒய் ஸ்கொயர் அப்படியே இருக்கட்டும், 6 ஸ்கொயர் எப்படி எழுதலாம், 36ன்னு எழுதலாமா? அடுத்த லைனில் ப்ளஸ் 36 அந்த பக்கம் வந்துச்சுன்னா மைனஸ் 36 ஆகிடும். கரெக்டாக? ஸோ இப்போது 100லேருந்து 36 மைனஸ் பண்ணணும். இது 10, இது 9, 10 minus 6 வந்து 4, 9 minus 3 வந்து 6. ஸோ ஆன்சர் 64 இஸ் ஈக்குவல் டு ஒய் ஸ்கொயர். 64 வந்து எதோட ஸ்கொயருன்னு பார்த்தோன்னா 8ஓட ஸ்கொயர். 8 8 64. இப்போ 8 மேலே 2 போட்டுக்கலாம், இங்கே ஒய் மேலேயும் 2 இருக்குது. ஸ்கொயர் ஸ்கொயர் என்ன ஆகிடும், கேன்சல் பண்ணிடலாமா? பேலன்ஸ் நமக்கு என்ன இருக்குது, 8 ஈக்குவல் டு ஒய். ஈஸியாக இப்போது ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம டயக்ராமில் என்ன கேட்டிருந்தாங்க, டிஸ்டன்ஸ் பிட்வீன் த 2 கார்ட்ஸ். டிஸ்டன்ஸ் பிட்வீன் த 2 கார்ட்ஸ் என்னென்னு கண்டுபிடிச்சோம், இஎஃப் இல்லைங்களா? ஸோ இஎஃப்னால் என்னது, ஓஎஃப் ப்ளஸ் ஓஇ, இதை ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணும் இல்லையா? டயக்ராமில் காமிக்கவா? ஸோ டிஸ்டன்ஸ் பிட்வீன் த கார்டுனா
இந்த ஃபுல் லென்த்து இதை இஎஃப்னு எடுத்தோம். இதை ரெண்டாக பிரித்தோமா, ஓஎஃப் ஒன்று ஓஇ ஒன்று. இப்போ ஓஇ 6ன்னு கண்டுபிடிச்சிட்டோம், ஓஎஃப் வந்து 8ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். இதை ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணாலே போதும் இல்லையா? ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணலாமா? ஓஎஃப் வந்து 8, ஓஇ வந்து 6, 8க்கு அப்புறம் 9, 10, 11, 12, 13, 14. ஸோ 14 சென்டிமீட்டர். இது வந்து இஎஃப், தட் இஸ் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த கார்ட். ஸ்டேட்மெண்ட்டில் எழுதியிருக்கும் பாருங்கள், த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த கார்ட் இஸ் 14 சென்டிமீட்டர். சம் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது இல்லையா? இதில் 6th கொஸ்டின் சால்வ் பண்ணலாம். கொஸ்டின் படிக்கிறேன். The two circles of radii 5 cm and 3 cm intersect at 2 points. இப்போ நான் வந்து வரைஞ்சிருக்கேன், நான் எக்ஸாக்டாலாம் வரையில. இது சின்னதாக இருக்கிறது 3 சென்டிமீட்டர்னு எடுத்துக்கலாம், இது 5 சென்டிமீட்டர் எடுத்துக்கலாம். இந்த ரெண்டு சர்க்கிளும் 2 பாயிண்டில் நமக்கு ஜாயின் ஆகுது பார்த்தீங்களா, அதை தான் சொல்கிறாங்க. ஸோ இந்த 2 பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கலாம். அண்ட் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் their சென்டர் இஸ் 4 சென்டிமீட்டர்னு சொல்கிறாங்க. டிஸ்டன்ஸ் பிட்வீன் த சென்டர்னால் இந்த சர்க்கிளோட சென்டர்லேருந்து அந்த சென்டருக்கு வந்து 4 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா ஃபைண்ட் த லென்த் ஆஃப் த காமன் கார்ட் அப்படின்னு கேட்குறாங்க. லென்த் ஆஃப் த காமன் கார்ட்னால் இந்த 2 பாயிண்ட் சொன்னேன் பார்த்தீங்களா, அதில் நான் ஒரு லைன் ட்ரா பண்ணுறேன். இந்த லைனை வந்து நான் என்ன பண்ணுறேன்னா காமன் கார்ட் அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஏன்னா இது இந்த சர்க்கிள்லேயும் இருக்குது, இந்த சர்க்கிள்லேயும் இருக்குது, கரெக்டாக? அண்ட் இப்போ இதுலேருந்து நான் இங்கே கனெக்ட் பண்ணேன்னா எனக்கு ரேடியஸ் என்ன ஆகிடும், இதுக்கு வந்து 5 சென்டிமீட்டர்னா 5 சென்டிமீட்டர் அப்படின்னு ஆகிடுமா? அண்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் பார்த்தோன்னா 4 சென்டிமீட்டர் வந்து இந்த டிஸ்டன்ஸ் இருக்கும். கார்டோட லென்த் என்ன அதை கண்டுபிடிக்கணும். அண்ட் நீங்கள் நார்மலாக வரைஞ்சிங்கன்னா உங்களுக்கு 3 சென்டிமீட்டரோட சென்டரும் இந்த பாயிண்ட்டும் எக்ஸாக்டாக கிட்டக்கே வந்துடும். இது வந்து நான் ரஃபாக வரைஞ்சனால தள்ளி வந்திருக்கு. அப்போ அந்த ஃபுல் டிஸ்டன்ஸும் எப்படி இருக்குன்னா 4 சென்டிமீட்டர் அப்படின்னு இருக்கும், சரிங்களா? இப்போ இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஏபி கார்டு எடுத்துக்கலாம், ஓ வந்து சென்டர் அண்ட் இந்த பாயிண்ட்டை வந்து சின்னு எடுத்துக்கலாம். இப்போ ஓசிஏ வந்து ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இதை வச்சு நான் சிஏ கண்டுபிடிச்சிட்டு 2 வாட்டி மல்டிபிள் பண்ணிட்டாலே போதும். ஏன்னா ஃபுல் லென்த்து தானே கேட்டிருக்காங்க. அப்போ இதை மட்டும் கண்டுபிடிச்சா பார்த்தாது, இந்த பக்கம் உள்ளது என்ன பண்ணணும், நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லையா? சால்வ் பண்ணலாமா? ஸோ நம்ம பித்தாகோரஸ் தியரம் படி தான் செய்ய போகிறோம் இல்லைங்களா? ஸோ பித்தாகோரஸ் தியரம் எப்படி இருக்கணும், ஹைப்போட்டெனஸ் ஸ்கொயர், அப்போ ஓஏ ஸ்கொயர் தட் இஸ் ஈக்குவல் டு சிஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஓசி ஸ்கொயர், கரெக்டாக? ஓஏ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு சிஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஓசி ஸ்கொயர். ஓஏ ஸ்கொயர்னால் என்னது, ஓஏ வேல்யூ என்ன 5 ஸ்கொயர், சிஏ ஸ்கொயர் வந்து எக்ஸு, ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஓசியோட வேல்யூ என்னது 4 சொல்லியிருந்தாங்க இல்லையா? ஓசி வேல்யூ 4, ஸோ 4 ஸ்கொயர் எழுதியிருக்கேன். 5 ஸ்கொயர்னால் 25 தட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர். 4 ஸ்கொயர்னால் என்னது 16. இந்த ப்ளஸ் 16 ஈக்குவல் டுக்கு அந்த சைடு வந்து என்ன ஆகிடும், -16 மாறிடும். ஸோ 25 - 16 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர். 25 - 16 எவ்வளோ, 9 தானே? 16க்கு அப்புறம் 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25 பார்த்தீங்களா, 9 தான் வருது. தட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு லைனில் 9ஓட ஸ்கொயர் ரூட் பார்த்தோன்னா 3, ஏன்னா 3 3s ஆர் தானே 9. 9 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர். ஸ்கொயரும் ஸ்கொயர் என்ன பண்ணிடலாம், கேன்சல் பண்ணிடலாம். ஸோ எக்ஸோட வேல்யூ 3. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், சிஏ தான் கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லைங்களா? ஸோ இந்த பக்கம் எக்ஸ்னால் இந்த பக்கமும் எக்ஸு, ரெண்டத்தையும் ப்ளஸ் பண்ணால் தான் நமக்கு லென்த்தோட வேல்யூவே கிடைக்கும். ஸோ ஏபி இஸ் ஈக்குவல் டு 2 times of எக்ஸ், தட் இஸ் ஈக்குவல் டு 2 into 3. 2 3s are 6 centimeter. So the length of the chord is 6 centimeter. எல்லாருக்கும் சம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது இல்லையா? 7th question பார்க்கலாமா? ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ் டிகிரி இன் த ஃபாலோயிங் ஃபிகர்ஸ். நமக்கு ஒரு 5 கொஷின் கொடுத்துருக்காங்க. எல்லாத்துலேயுமே எக்ஸோட வேல்யூ என்ன கண்டுபிடிக்கணுமா? எக்ஸசைஸோட ஃபஸ்ட்டு சம்லேயே நான் இன்ட்ரடக்ஷன் வந்து கொடுத்துருக்கேன், அதையும் பாருங்கள். ஸோ அப்போ வந்து என்ன சொல்லியிருந்தேன்னா, இந்த மாதிரி சர்க்கிளில் வந்து சென்டர்லேருந்து ஒரு ஆங்கிளும் அப்புறம் சர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸ்லேருந்து ஒரு ஆங்கிளும் வந்துச்சுன்னா இந்த ஆங்கிள் எப்படி இருக்குன்னா இதோட பாதி, சரிங்களா? மேலே இருக்கிற ஆங்கிள் வந்து இந்த சென்டர்லேருந்து பிரியுது பார்த்தீங்களா, இந்த ஆங்கிளோட பாதி தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த ஃபுல் ஆங்கிள் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிட்டு டிவைடட் பை 2 செஞ்சாலே போதும் இல்லையா, எக்ஸோட வேல்யூ கிடச்சிடும். ஸோ எக்ஸ் டிகிரி இஸ் ஈக்குவல் டு half ஆஃப் இந்த ஆங்கிளோட பேர் என்ன, பிஓசி. ஆங்கிளோட பேர் என்ன, பிஓசி, சரிங்களா? இப்போ பிஓசியோட வேல்யூ தெரியணும், அப்போ தான் நம்ம செய்ய முடியும். ஆங்கிள் பிஓசி இஸ் ஈக்குவல் டு 30 டிகிரி ப்ளஸ் 60 டிகிரி. 30 + 60 எவ்வளோ, 90 டிகிரியா? ஸோ ஆங்கிள் பிஓசி கண்டுபிடிச்சாச்சு. இப்போ எக்ஸ் டிகிரி இஸ் ஈக்குவல் டு 1/2 இன்ட்டு பிஓசிக்கு பதில் என்ன எழுதுகிறோம், 90 டிகிரி. ஸோ 90 டிகிரியோட பாதி எவ்வளோ நமக்கு தெரியும் இல்லையா? 90 டிகிரியோட பாதி வந்து 45
டிகிரி. ஸோ எக்ஸோட வேல்யூ என்ன 45 டிகிரி. செகண்ட் கொஸ்டினோட டயக்ராம் பாருங்கள். ஒரு சர்க்கிள் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேயும் அதே மாதிரி ஆங்கிள் வருது. இது 80, இந்த ஆங்கிள் 30, இந்த ஆங்கிள் எக்ஸ். இப்போ எக்ஸை தான் நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை இப்படி ஒரு லைன் வரைஞ்சிக்கலாம். அப்போ நமக்கு வந்து ஃபுல் ட்ரையாங்கிள் மாதிரி கிடைக்கும். ஸோ இப்போ ஆங்கிள் பி முதல்ல கண்டுபிடிக்கணும்னா இதோட பாதி இல்லைங்களா? ஸோ அதை முதல்ல எழுதிக்கலாமா? ஆங்கிள் பி இஸ் ஈக்குவல் டு half into QOR. அதை முதல்ல எழுதிடலாம். QOR. ஸோ half in QOR வேல்யூ என்ன 80 டிகிரி. 80 டிகிரினா 2 4s are 8 0 எழுதிக்கலாமா? ஸோ ஆங்கிள் பியோட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் 40 டிகிரி எழுதிடலாமா? இங்கே வந்து 40 டிகிரின்னு எழுதிடலாம். இப்போது இது ஒரு ஃபுல் ட்ரையாங்கிள். சம் ஆஃப் ட்ரையாங்கிள் வந்து 180 வச்சு செய்யலாம். ஆனால் இங்கே பாதி ஆங்கிள் தானே இருக்குது. மிச்ச பாதி ஆங்கிள் என்ன நமக்கு தெரியணும் இல்லையா? அதனால் ஃபஸ்ட்டு இந்த குட்டி ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். இந்த குட்டி ட்ரையாங்கிள் QOR இந்த ட்ரையாங்கிளுக்கு முதல்ல இந்த ரெண்டு வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். இதில் என்னென்னா இது ரெண்டுமே ஈக்குவல் சைடு. இதுவும் ரேடியஸ், இதுவும் ரேடியஸ். ரெண்டு ரேடியஸ் ஈக்குவல்னால் ரெண்டு ஆங்கிளும் கண்டிப்பாக எப்படி இருக்கும்? ஈக்குவலாக தானே இருக்கும். இது என்ன ஆங்கிளோ அதே தான் இங்கேயும் வரும். அப்போ இதை ஒய்ன்னு எடுத்துக்கிட்டு முதல்ல இதை சால்வ் பண்ணணும். அதுக்கப்புறமா பெரிய ட்ரையாங்கிளை சால்வ் பண்ணலாம். ஸோ ட்ரையாங்கிள் என்ன QOR. சம் ஆஃப் த ட்ரையாங்கிள் வந்து 180 டிகிரி. QOP ப்ளஸ் ORQ ப்ளஸ் RQO. இந்த மூணு ஆங்கிளையும் எழுதியிருக்கேன். QOR, ORQ, RQO. சரிங்களா? மூணு ட்ரையாங்கிளில் என்னென்ன வேல்யூன்னு எழுதிடலாம். முதல்ல O ஆங்கிள் வந்து 80 டிகிரி. பேலன்ஸ் இருக்க ரெண்டுமே ஒரே வேல்யூ தான் YY. that is equal to 180 டிகிரி. இப்போ 80 டிகிரி அந்த சைடு வந்துடலாம். 1 + 1 2y that is equal to 180 minus 80. 180லேருந்து 80 மைனஸ் பண்ணுங்கள். 100 தான் கிடைக்கும் இல்லையா? செய்யணுன்னே இல்லை. 100 டிகிரி. அப்போ ஒய்யோட வேல்யூ என்ன 100 டிகிரி டிவைடட் பை 2 that is equal to 50 டிகிரி. இது 50 டிகிரினா இந்த ரெண்டு இடத்து என்ன எழுதிக்கலாம்? இது ஒரு 50, இது ஒரு 50 இல்லைங்களா? ஸோ அப்போது இந்த ஃபுல் ஆங்கிள் எப்படி எடுக்கணும்? 50 + x. இந்த ஃபுல் ஆங்கிள் என்னது 50 + 30. அப்போ இது வந்து 80 கன்ஃபார்மாக தெரிஞ்சிரும். இது வந்து எக்ஸு ப்ளஸ்ஸு 50. இப்போ நம்ம செஞ்ச அதே தான். ட்ரையாங்கிள் மட்டும் மாறும். QPR ட்ரையாங்கிள் மட்டும் மாற்றிட்டு அதே தான் செய்ய போகிறோம். இப்போ நம்ம பெரிய ட்ரையாங்கிளோடது பார்க்கலாம். சம் ஆஃப் ட்ரையாங்கிள் இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. ட்ரையாங்கிள் QPRோடது. ஸோ மூணு ஆங்கிள் என்னென்ன QPR ப்ளஸ் PRQ ப்ளஸ் RQP that is equal to 180. QPRோட வேல்யூ என்ன 40. இது எல்லாமே டயக்ராம்லேருந்து தான் நான் எடுக்கிறேன். சரிங்களா? QPR, PRQ and RQP. QPRோட வேல்யூ 40, PRQவோட வேல்யூ 80, RQPயோட வேல்யூ வந்து x + 50 டிகிரி. இதுதான் நான் வந்து சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். Pயோட வேல்யூ 40, Rோட வேல்யூ 80, Qவோட வேல்யூ வந்து x + 50 that is equal to 180. நம்பர்ஸ் மட்டும் ஆட் பண்ணிடலாமா? 3 + 80, 8 அப்புறம் 9 10 11 12. ஸோ 120 + 50. 120 + 50 சைடில் செய்யணுமா? தெரியுதா? 120 கூட 50 ஆட் பண்ணால் 0 7 1 170. ஸோ 170 + x டிகிரி இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. அப்போ x டிகிரி இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி மைனஸ் 170 ப்ளஸ் சன்செட் போனால் என்ன ஆகிடும்? மைனஸ் ஆகிடுமா? ஸோ எக்ஸ் டிகிரி இஸ் ஈக்குவல் டு 10 டிகிரி. அவ்வளோதான் சம். ரொம்ப ஈஸியாக சால்வ் பண்ணியிருக்கோம். ஏன்னா ரெண்டு இடத்துலையுமே கண்டுபிடிக்கணும். அவ்வளோதான். ரெண்டு சம்முமே கண்டுபிடிச்சாதான் நமக்கு ஆன்சர் கிடைக்கும். எக்ஸோட ஆன்சர் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 10 டிகிரி இல்லையா? தேர்ட் கொஸ்டின் பாருங்கள். டயக்ராம் கொடுத்துருக்காங்க. PMN வந்து ஒரு ட்ரையாங்கிள். இந்த இடம் 70 டிகிரி கொடுத்துட்டாங்க. இந்த எக்ஸை கண்டுபிடிக்கணுமா? ஸோ இது ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இதுவும் ரேடியஸ், இதுவும் ரேடியஸ். அப்போ இங்கே இருக்கிற ஆங்கிளே தான் இங்கேயும் இருக்கும் இல்லையா? அங்கே எக்ஸ்னால் இங்கேயும் என்ன இருக்கும்? எக்ஸு. சம் ஆஃப் த ஆங்கிள்ஸ் ஆஃப் ட்ரையாங்கிள் எவ்வளோ? 180 டிகிரி இல்லையா? அதை வச்சே நம்ம சால்வ் பண்ணிடலாம். sum of angles of triangle MPN is equal to 180 டிகிரியா? இப்போ நம்ம கிட்ட என்ன இருக்குது? ஓட இடத்துல வந்து 70, Pயோட இடத்துல x, என்னோட இடத்துல x. ஸோ x டிகிரி ப்ளஸ் x டிகிரி ப்ளஸ் 70 டிகிரி இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. ரெண்டு எக்ஸ் இருக்குது. அப்போ 2x 180 டிகிரி அப்படியே இருக்கட்டும். ப்ளஸ் 70 அந்த சைட் பண்ண என்ன ஆகிடும்? மைனஸ் 70 டிகிரியா? இப்போ 2x டிகிரி இஸ் ஈக்குவல் டு 180லேருந்து 70 மைனஸ் பண்ணால் 110 டிகிரி. 8 - 7 1 தானே. அண்ட் x டிகிரி இஸ் ஈக்குவல் டு 110 டிகிரி டிவைட் பை இங்கே மல்டிப்ளிகேஷனில் இருக்கிற 2 என்ன பண்ணிடலாம்?
டிவிஷனில் கொண்டு வந்துடலாமா? ஓகே, ஸோ 110 டிவைடட் பை 2, 2 5s are 10, 1 0 கொண்டு வந்துடலாம். திருப்பி 5 தான் பாருங்கள், 2 5s are 10 0. ஸோ ஆன்சர் எக்ஸோட வேல்யூ என்ன கிடச்சிருக்கு? 55 டிகிரி. ஈஸியாக சால்வ் பண்ணிட்டோமா? ஃபோர்த்து கொஸ்டின் பாருங்கள், நமக்கு ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்க. YXZ வந்து 120, YOZ வந்து எக்ஸு, அண்ட் இந்த சைடு இருக்கிற ஆங்கிள் நமக்கு கொடுக்கல. அண்ட் ப்ராப்பர்ட்டி வைஸ் நமக்கு தெரியும் இல்லையா, இந்த சென்டர்லேருந்து வர்ற ஆங்கிள் வந்து சர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸ்லேருந்து வர்ற ஆங்கிளுக்கு இன்டூ 2 டைம்ஸ் இருக்கும் இல்லைங்களா? கீழே கொடுத்துட்டு மேலே கேட்டால் 1/2 பண்ண சொல்லியிருப்பேன். இப்போ மேலே ஆங்கிள் கொடுத்துருக்காங்க, அப்போது இன்டூ 2 பண்ணணும். இப்போ நம்மளுக்கு எப்படி எழுதுறதுன்னா, YOZ is equal to 2 times of YXZ. புரியுதுங்களா? இந்த ஆங்கிள் வந்து மேலே இருக்க ஆங்கிளை விட 2 மடங்கு இருக்கும், அதனால தான் இன்ட்டு 2 பண்ணியிருக்கேன். ஸோ ஆன்சர் என்னென்னா 2 into 120 டிகிரி. 2 1s are 2, 2 2s are 4, அந்த 0 அப்படியே எழுதிடலாம். இது வந்து YOZக்கு மட்டும்தான் கண்டுபிடிச்சிருக்கோம். YOZக்கு மட்டும் தான் கண்டுபிடிச்சிருக்கோம். ஆனால் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? எக்ஸு. இது எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, இந்த ஃபுல் ஆங்கிள் என்ன சொல்லலாம்? 360. 360 டிகிரிலேருந்து 240 மைனஸ் பண்ணிட்டாலே எக்ஸு கிடச்சிடும் இல்லையா? ரொம்ப சிம்பிள். ஸோ எக்ஸ் டிகிரி இஸ் ஈக்குவல் டு 360 டிகிரி மைனஸ் 240 டிகிரி. ஸோ எக்ஸ் டிகிரி இஸ் ஈக்குவல் டு 360லேருந்து 240 மைனஸ் பண்ணலாம், 0. 6 minus 4 2, 3 minus 2 is 1. ஸோ ஆன்சர் வந்து 120 டிகிரி. எக்ஸோட வேல்யூ ரொம்ப சின்ன சம் தான். அடுத்த சப் டிவிஷன் பார்க்கலாம். ஃபிஃப்த்து கொஸ்டின் பாருங்கள், இதுவுமே ரொம்ப ஈஸி தான். ஒரு சர்க்கிள் கொடுத்துட்டு ABCO கொடுத்துட்டாங்க. எக்ஸு வந்து இந்த ஃபுல் ஆங்கிள். ஸோ இந்த ஆங்கிள் தெரியணுன்னா இந்த ஆங்கிள் தெரியணும் இல்லையா? இந்த ஆங்கிள் தெரிஞ்சதுனாலே இதை டிவைடட் பை 2 பண்ணால் இது தெரிஞ்சிடும். பாதி என்னன்னு கண்டுபிடிச்சாலே எக்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் இந்த ஆங்கிள் நான் கண்டுபிடிக்கணும்ல. இந்த ஆங்கிள் எப்படி கண்டுபிடிக்கிறது? போன சப்டிவிஷனில் பார்த்தோம் இல்லையா? ஒரு சர்க்கிளோட சென்டர் பாயிண்ட்டை சுற்றி வர ஆங்கிள் என்னவாக இருக்கும்? 360 டிகிரி இல்லையா? ஸோ 360 டிகிரியிலேருந்து நான் இப்போ என்ன பண்ணணும்? இந்த 2 ஆங்கிளையும் மைனஸ் பண்ணணும். ஸோ BOC ஆங்கிள் இஸ் ஈக்குவல் டு 360 டிகிரி மைனஸ் 2 ஆங்கிள் இருக்குது. என்னென்னா ஒன்று 140, இன்னொன்று வந்து 100. ரெண்டுத்தையுமே ப்ளஸ் பண்ணணும், தனித்தனியாக பண்ணிடக்கூடாது. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 360 மைனஸ் 100 மட்டும் சேர்த்துக்கோங்க. அப்போ 240 டிகிரி ஆகிடுமா? ஆல்ரெடி நம்ம செஞ்சோம் இல்லையா? 360லேருந்து 240 மைனஸ் பண்ணால் 120. இப்போ தான் செஞ்சோம். ஸோ 120 டிகிரி. இது வந்து BOCயோடது. இப்போது இந்த ஆங்கிள் 120னா இந்த ஆங்கிள் என்னவாக இருக்கும்? ஹாஃப் ஆஃப் BOC இல்லைங்களா? பாதி எடுத்தாலே போதும். ஸோ ஆங்கிள் BAC இஸ் ஈக்குவல் டு ஹாஃப் ஆஃப் BOC. சரிங்களா? அப்போ வந்து 1/2 இன்ட்டு BOCயோட வேல்யூ என்ன? 120 டிகிரி. 120 டிகிரி டிவைடட் பை 2 பண்ணிங்கன்னா 60. ஏன்னா 2 1 டைம் 2 6 டைம்ஸ், இந்த 0 அப்படியே கொண்டு வந்துடலாம். ஸோ ஆங்கிள் BAC வந்து 60 டிகிரி. எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோமா? BACயோட ஆங்கிள் என்ன? 60 டிகிரி. இந்த 8th கொஸ்டின் பார்க்கலாம். இந்த கிவன் ஃபிகர் angle CAB is equal to 25 degree. Find BDC, DBA and COB. ஒரே ஒரு ஆங்கிளை கொடுத்துட்டு 3 ஆங்கிள் கேட்குறாங்க பாருங்கள். அண்ட் நமக்கு ஒரு டயக்ராமும் கொடுத்துருக்காங்க. இந்த டயக்ராமில் நம்ம கொஞ்சம் சேஞ்சஸ் செய்யணும். என்னென்னா, முதல்ல இந்த ஏசியும் பிடியும் கனெக்ட் பண்ணிவிடுங்க. சரிங்களா? ஏசியும் பிடியும் கனெக்ட் பண்ணிவிடுங்க. CAB வந்து 25. C இங்கே இருக்குது, A இங்கே இருக்குது, B இங்கே இருக்குது. அப்போ இந்த ஆங்கிள் வந்து 25ன்னு சொல்கிறாங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு நான் என்ன கண்டுபிடிக்கணும்? BDC இந்த ஆங்கிள் நான் கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த ஆங்கிள் முதல்ல கண்டுபிடிச்சேன்னா அப்புறம் அடுத்த 2 போகலாம். இந்த கொஸ்டின் வீடியோவில் ப்ராப்பர்ட்டியில் சொல்லியிருந்தேன், ஒரு சர்க்கிளில் சேம் பேஸ் வச்சு எத்தனை ட்ரையாங்கிள் அது மேலே வரைஞ்சாலும் நமக்கு ஆங்கிள் என்ன இருக்கும்? ஈக்குவலாக இருக்கும். இது 20னா இதுவும் 20, இதுவும் 20 அந்த மாதிரி இருக்கும் இல்லையா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா CBயை கனெக்ட் பண்ண போகிறேன். அப்போ CB சேம் பேஸ், இதே பேஸில் தானே CABயும் இருக்குது, CDBயும் இருக்குது. ஒரே பேஸில் இருக்க 2 ட்ரையாங்கிள்னால் 2தோட ஆங்கிள் எப்படி இருக்கும்? ஈக்குவலாக தானே இருக்கும். அப்போ இதுவும் என்னது? அதே 25 டிகிரி தான். இது 25னா இது கண்டிப்பாக என்னவாக இருக்கணும்? 25 டிகிரியாக தான் இருக்கணும். ஸோ எழுதிடலாமா? ஸோ இந்த மாதிரி எழுதிடுங்க. ஆங்கிள் CAB is equal to CBD that is equal to 25 டிகிரி. ரீசன் வந்து ஆங்கிள்ஸ் ஆன் சேம் செக்மெண்ட் அப்படின்னு எழுதிடலாம். இது தேவையில்லை, இதை மட்டும் எழுதினாலே போதும். இது உங்கள் அண்டர்ஸ்டாண்டிங்காக எழுதுகிறேன். அடுத்தது நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க? DBA.
இது D, இது B, இது A. இந்த ஆங்கிளை நான் கண்டுபிடிக்கணும். கரெக்டுங்களா? இந்த ஆங்கிள் கண்டுபிடிக்கிறதுக்கு ட்ரையாங்கிளோட ப்ராப்பர்ட்டி எடுத்துக்கலாம். அண்ட் இந்த வேல்யூ எப்படி இருக்கும்? வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிளா? ஸோ இது 90 டிகிரினா கண்டிப்பாக இதுவும் என்னவாக இருக்கணும்? 90 டிகிரியாக தான் இருக்கணும் கண்டிப்பாக. ஏன்னா வெர்டிக்கலி ஆப்போசிட். இது 90னா இதுவும் 90. நம்மக்கிட்ட 25 ஒன்று இருக்குது. அப்போ இந்த ஆங்கிள் மட்டும் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா? sum of angles of triangle is equal to 180 degree. எந்த ட்ரையாங்கிள் எடுக்கிறோம்? DPB இல்லையா? ஸோ ஆங்கிள் D ப்ளஸ் ஆங்கிள் P ப்ளஸ் ஆங்கிள் B is equal to 180 degree. ஆங்கிள் Dயோட வேல்யூ என்ன? 25. இதெல்லாம் வந்து நம்ம டயக்ராம்லேருந்து எடுக்கிறோம். Dயோட வேல்யூ 25, Pயோட வேல்யூ வந்து 90 அண்ட் Bயோட வேல்யூ என்ன நம்ம தான் கண்டுபிடிக்கணும். that is equal to 180. 90 ப்ளஸ் 2 11. ஸோ 105 degree ப்ளஸ் ஆங்கிள் B is equal to 180 degree. Angle B is equal to 180 degree minus 115 degree. Angle B is equal to, இதை எழுதலாம், 180 divided by 115. 10 minus 5, 8 வந்து 7 மாறி இருக்கும். 7 minus 1, 6. ஸோ 65 டிகிரியா? ஸோ அப்போ வந்து ஆன்சர் என்ன இருக்கும்? ஆங்கிள் B is equal to 65 degree. ஸோ நம்ம கேட்டதில் செகண்ட் கொஸ்டினும் கண்டுபிடிச்சிட்டோம். இது வந்து 65 டிகிரி. எழுதிக்கலாமா? ஆங்கிள் DBA is equal to 65 டிகிரி. இன்னும் ஒரே ஒரு ஆங்கிள் நம்ம கண்டுபிடிக்கணும், COB இல்லைங்களா? COB கண்டுபிடிச்சிட்டாலே ஆன்சர் முடிஞ்சிடும். COB. அப்போ இதுக்கு முதல்ல டயக்ராம் வரையணும் இல்லையா? COB இந்த ட்ரையாங்கிளை நான் வரையணும். இந்த ட்ரையாங்கிள் எப்படி கண்டுபிடிக்கிறது? நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். சென்டர்லேருந்து ஃபார்ம் ஆகிற ஆங்கிளும் சர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸ்லேருந்து ஃபார்ம் ஆகிற ஆங்கிளோட எப்படி இருக்கும்? 2 times இருக்கும் பார்த்தீங்களா? ஸோ இது 25னா இது இன்ட்டு 2 பண்ணணும் இல்லையா? இப்போ தானே பார்த்தோம் சென்டர்லேருந்து ஃபார்ம் ஆகிற ஆங்கிளும் சர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸில் ஃபார்ம் ஆகிற ஆங்கிளை விட எப்படி இருக்கும்? 2 times இருக்கும் இல்லைங்களா? சால்வ் பண்ணலாமா? ஸோ நான் எழுதியிருக்கேன் பாருங்கள். ஆங்கிள் COB is equal to 2 times of CAB. கரெக்ட் தானே? இங்கே பாருங்கள், ஆங்கிள் COB is equal to 2 times of CAB. நீங்கள் CABக்கு பதிலாக CDB பண்ணாலும் அதே ஆன்சர் தான் வரும். ஏன்னா இங்கேயும் 25 தான் இருக்குது. ஸோ 2 times of CAB. 2 into CABயோட வேல்யூ என்ன? 25 டிகிரியா? 2 into 25 எவ்வளோ? 50 டிகிரி. ஸோ நம்ம கேட்ட 3 ஆங்கிளையும் கண்டுபிடிச்சிட்டோம். COB வந்து 50 டிகிரி பாக்ஸ் பண்ணிடலாம். நீங்கள் சொல்யூஷன் எழுதி தனியாக வேணால் எழுதிடுங்க. நமக்கு எத்தனை ஆங்கிள் கேட்டிருந்தாங்க? BDC 1, DBA 1, COB 1. ஸோ அது ஃபஸ்ட்டு ஆங்கிள் நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம். நீங்கள் வந்து BDCன்னு எழுதினாலும் ஒன்று தான், CDBன்னு எழுதினாலும் ஒன்று தான். நடுவில் வந்து ஆன்சர் கரெக்டாக இருந்தால் போதும். நீங்கள் வேணால் BDCன்னு கூட எழுதிக்கோங்க. BDCயோட வேல்யூ என்ன? 25 டிகிரி. அடுத்தது என்ன கேட்டிருந்தாங்கன்னா DBA, தட் இஸ் 65 டிகிரி. அடுத்தது COB வந்து 50 டிகிரி. எல்லா ஆன்சரும் கண்டுபிடிச்சிட்டோம். எல்லாருக்குமே 4.3 அண்டர்ஸ்டாண்ட் ஆகும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே பெல் ஐக்கானை செலக்ட் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.